ஹாய் விவர்ஸ், நான் இன்றைக்கி ஒரு வெப் சீரிஸை ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த வெப் சீரிஸோட பேர் வெட்னஸ்டே சீசன் 2. நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. சீசன் 1க்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியும் எதிர்பார்ப்பும் தான் இந்த வெட்னஸ்டே சீசன் 2வை பார்க்க வச்சுச்சு. சீசன் 1ல் வெட்னஸ்டே ஆடம் மிஸ்டீரியான மர்டர் கேஸை இந்த நெவர்மோர் அகாடமிக்குள்ளே அவங்க சால்வ் பண்ணாங்க. சீசன் 2ல் அதே மாதிரி தாங்க சில மிஸ்டீரியான டார்க் சீக்ரெட்டை இவங்க சால்வ் பண்ணுற மாதிரி இந்த சீசன் 2வை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் 2 எப்படி போகுது, எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். என்னோட பேர் ஜிஎம் சுதாகர். என்னோட சேனல் விமர்சகன் ஜிஎம்எஸ். நான் மூவி ரிவ்யூ, வெப் சீரிஸ் ரிவ்யூ, ட்ரெய்லர் ரிவ்யூனா அப்டேட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிம் ப்ரூட்டன்கிறவர் தான் இந்த வெப் சீரிஸை தயார் பண்ணுறாரு. நெட்ஃப்ளிக்ஸ் தயாரித்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. ஜென்னா ஓட்டே மற்றும் பலர் இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்காங்க. மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. அந்த ஒவ்வொரு எபிசோடுக்கு எண்டில் இருக்க அந்த ஹூக் அடுத்தடுத்த எபிசோடை பார்க்குற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பில் இந்த வெப் சீரிஸ் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே ஆடம் திரும்பவும் நெவர்மோர் அகாடமிக்கு வராங்க. தன்னோட ஃபேமிலியோட வந்து உள்ள பார்த்தா புது ஹெட்மாஸ்டர், புது மாணவர்கள், புது ஃபேன்ஸாகவே இவங்களுக்கு இருக்காங்க. மறைஞ்சிருக்கும் மர்மமான விஷயமும் இந்த நெவர்மோர் அகாடமியில் மறுபடியும் இருக்குது. சீசன் 1ல் மர்டர் மிஸ்டரியை பற்றி ஒரு ஃபோக்கஸாக இருந்தாங்க. ஆனால் சீசன் 2ல் சூப்பர் நேச்சுரல் ஹாரர், சீக்ரெட் சொசைட்டி, வெட்னஸ்டே ஆடம் ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரியும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான சஸ்பென்ஸான ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வெட்னஸ்டே ஆடமாக நடித்த ஜென்னா ஓட்டே அசத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். சீசன் 1ல் எந்த அளவுக்கு அவங்க ஆக்டிங் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த சீசன் 2ல் இருக்குது. இதில் எமோஷனல், ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்ட்ரெஸ் இஷ்யூன்னு நிறையா இவங்க சந்திக்கிறாங்க. அடுத்து என்டி கேரக்டரில் நடித்த எம்மா மயர்ஸ் வெட்னஸ்டேக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் இவங்களும் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இவங்களோட அந்த பப்ளி பாடி லாங்குவேஜ் தாங்க இந்த வெப் சீரிஸுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அடுத்து இவங்களை பற்றி சொல்லி ஆகணுங்க. அக்னிஸ்னு ஒரு கேரக்டருங்க. இவங்க மறையக்கூடிய ஒரு பவர் இவங்களுக்கு இருக்கும். செம்ம கேரக்டருங்க. இந்த சீசன்லே வெட்னஸ்டே ஆடமுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கூட ஃப்ரெண்டாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை அவங்க பண்ணுற சில விஷயம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இவங்களோட பேச்சாக இருக்கட்டும், அந்த தமிழ் டப்பிங்காக இருக்கட்டும், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். செம்ம கேரக்டருங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சீசன் 1ல் பார்த்ததை விட சீசன் 2ல் ஏகப்பட்ட சஸ்பென்ஸான கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். ஆனால் வெப் சீரிஸ் எண்டில் முடிகிறப்ப செம்மையாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வெட்னஸ்டே ஆடம் ஃபேமிலியும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த திங் சொல்லக்கூடிய அந்த ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்ட் எப்படி இவங்கக்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறதான ஒரு சீக்ரெட்டையும் அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. அது சூப்பராக கனெக்ட் ஆகிருந்துச்சு. இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸை முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் விஷுவல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிஜிஐ ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனுக்குமே வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்குன்னு நல்லா போட்டிருந்தாங்க. கண்களை கவரும் கலர்ஃபுல்லான சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. வெப் சீரிஸ் டைரக்டான டிம் ப்ரூட்டனோட மேக்கிங் ஸ்டைல் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற ரைட்டிங்கும் அந்த கேரக்டரை பிளேஸ் பண்ண விதமும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஒவ்வொருட வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியும் அந்த தமிழ் டப்பிங் வாய்ஸு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. டைலாக்கும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஓகேங்க, மொத்தத்தில் இந்த வெட்னஸ்டே சீசன் 2 ஃபஸ்ட்டு சீசனை விட இது ரொம்ப போல்டாக, ஷார்ப்பாக, கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, மிஸ்டீரியஸான விஷயத்துக்கு ரொம்ப டீப்பாக போயிருக்காங்க. சஸ்பென்ஸான கேரக்டர்ஸ், ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஃபைட்டு, சீசன் 3க்கு வரக்கூடிய அந்த ஹைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. வெட்னஸ்டே ஆடம் சீசன் 2வோட இதுதான் என்னோட ரிவ்யூ. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு என்ஜாயபுளாக இருந்துச்சு இந்த வெப் சீரிஸு. இல்லைப்பா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் இல்லை, அந்த கருத்தையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஸ்பூக்கி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். ஸ்டே பாய்.